என் மகன் இன்னைக்கு வரப்போறா வீட்டுக்கு. எம்மா என்ன இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல? அட ஆமாயா, இன்னைக்கு உன் தங்கச்சி வரால, அதுக்கு தான் ஒரே சந்தோஷமா இருக்கேன். ஓ அது சரி போங்க. என்னது, இன்னைக்கு உங்க தங்கச்சி வராளா? எம்மாடி, அவ தங்கச்சி வந்தா நம்ம தலை எல்லாம் உடையும். மருமகளே, இன்னைக்கு என் மக வரா பத்துக்கோ, நீ தான் இன்னைக்கு சமையல செஞ்சு அசத்த போற. சரி பண்ணிடுவோம். என் மகன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். கதவு திறக்கிற சவுண்ட் கேக்குது. மகளே வாங்க, மருமகளே வாங்க, வந்து உட்காருங்க. எம்மா எப்படி இருக்கே, நல்லா இருக்கியா? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம், வந்து உட்காருங்க, வாங்க எதனா ஜூஸ் குடிங்க. இன்னும் ஒரு வார்த்தை எப்படி இருக்கீங்கன்னு கேட்காளா இவ? சே, என்ன பொண்ணு, என் மக வந்திருக்கா, என்ன நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ போய் இளநிய வெட்டி கொண்டு வா. என்னது, இளநிய வெட்டணுமா? ஆமா, போய் வெட்டு போ. எத்த இங்க பாருங்க, எனக்கு இளநிய வெட்டில பழக்கம் இல்ல. தேவையில்லாம இந்த மாதிரி வேலை எல்லாம் என்ன பார்க்க சொல்லாதீங்க. ஐயே, என்ன பழக்கம் இல்ல அது இல்லன்னு பழகிக்கோமா, போய் வெட்டிட்டு வா போ. என்ன பொண்ணு, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, போய் வெட்டிட்டு வா போ. ஆமா, எப்பவும் உங்க அம்மாக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்றதே தான் உங்களுக்கு வேலை. இருங்க, உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. ரெண்டு பேரும் உட்காருங்க, போங்க, எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டு இருப்பீங்க? ஐயா போ, போய் மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. இன்னைக்கு மகளுக்கு நம்ம ஒரு விருந்து போடணும். சரிம்மா, இந்த போறேன். இந்த ராதிகா, இளநீ எடுத்துக்கோ. இந்த உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு, இன்னைக்கு நீதாம்மா சமையல் பண்ண போற. போய் மட்டன் சுக்கா, எறா குழம்பு, சிக்கன் குழம்புன்னு எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு உன் வித்தையை இறக்குற. என்னது, அவ்வளத்தையும் நானே பண்ணணுமா? நீங்களும் வாங்கட்ட. அம்மா, என் மக ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா. ஆனா அவகிட்ட நிறைய பேச வேண்டிய வேலைகள் இருக்கு. என்னையும் கூப்பிடாத, நீயே போய் சமையல் பண்ணு போ. கிழடிக்கு, ஐயோ இவளோட என் உயிர் போகுது. தொப்பி தலைய வேற சும்மா உருன்னு ரெண்டு உறிஞ்சிக்கிட்டு கிடக்குங்க. எரிச்சலா இருக்கு எனக்கு. ஏன் அண்ணி, ஒரு இளநீ தானா ஒரு ஆளுக்கு? ஆமா, ஒரு இளநீ தான். ஷோ இல்ல, நீ இந்த வெயிலுக்கு ரொம்ப தாகமா இருக்கு பாத்துக்கோங்க. இன்னொன்னு இருந்தா எடுத்துட்டு வாங்களேன். ஆமாமா சின்ன பொண்ணு, வெயில பத்தியா எப்படி இருக்குன்னு போய் இன்னொரு இளநீ எடுத்துட்டு வா போமா, குடிக்கட்டும். இல்லட்ட, உங்க மக ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தாரு. சரி, அப்படியே போய் சமையல் பண்ண போ. முடியல, கை காலெல்லாம் என்னன்னு உடையுது. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே தான் செய்ய வேண்டியதா இருக்கு. அவ மக வந்திருக்கானா, நானே தான் எல்லா வேலையும் பண்ணணுமா? அவங்களும் கூட மாட கொஞ்சம் எனக்கு உதவி செஞ்சா என்ன? நல்ல உரப்பா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன், வயிற்ற கலக்கட்டும். சிறிது நேரத்துக்கு பிறகு மக பாவம் மாமியார் வீட்டுக்கு போனதுல இருந்து அப்படி இழைச்சு போய் வந்திருக்கியம்மா. ஏன் அங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டியா நீனே? ஐயோ, அதையாமா கேக்க, எங்க மாமியார் வீட்ல மீன் கறின்னு எதுவுமே இல்ல பாருங்க. எப்பயும் சாம்பார் ரசம் அது இதுன்னு வைக்காத. அப்ப எப்படி எனக்கு உடம்பு வைக்கும்? கேட்கவே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிரு, சரியா? ஆமா, அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன், உடம்பு தேத்திட்டு போவதானே. மருமகளே, என் மகளை ஒரு மாசத்துக்கு இங்க விட்டுட்டு போங்க, சரியா? நல்லா தேத்தி கீத்தி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறேன், என்ன? சரிங்க அத்தை. சாப்பிடுறீங்களா எல்லாரும்? எப்பப்பா, என்ன மனமா இருக்கு. மருமக சமையல் செஞ்சு இன்னைக்கு அசத்திட்டாலே. ஞம் 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 ஞம். தொப்பி மண்டையை இலைக்குள்ளேயே தலையை ஓட்டிட்டானே. எப்பா சின்ன பொண்ணாக்கா, சமையல் சூப்பர் போங்க. உங்க கைக்கு தங்க வளையல் தான் எடுத்து போடணும். ஆமா, பேச்சு மட்டும்தான் லாய்க்கு. வீட்டுக்கு வரவனுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வர தெரியல, இதை தங்க வளையல் எடுத்து போட போறானா. ரொம்ப அழகு. ஞம் 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 ஞம். நம்மளுக்கு எச்சி ஊறுதே. இது என்ன சாப்பிடுறீங்களா அத்தன்னு ஒரு வார்த்தை கேட்காம அப்படியே நிக்கா. எம்மா எப்பா, எவ்வளவு உரப்பா இருக்குது அண்ணி, வயிறெல்லாம் வலிக்குது. யாத்தி, வயித்து கலக்கிற மாதிரி இருக்கு லைட்டா. நல்லா வேணும் தான் உனக்கு. நம்ம பிளான் ஒர்க் ஆயிட்டு. ரெண்டு இளநியா வேணும் உனக்கு. நல்லா சாப்பிடு, வயித்து கலக்கட்டும். எண்ணி எப்பா, வயித்து கலக்குதுமா. மச மச நின்னுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அண்ணி, நவருங்க. ஐயோ, வயித்து கலக்குது. சப்பா, வயித்து கலக்குது. என்ன இந்த தொப்பி மண்டைய ஒரு ரியாக்ஷன் காட்டாம அப்படியே உட்கார்ந்துட்டு கிடக்கா? என்ன, உங்களுக்கு வயித்து கலக்கலையா? ஷப்பப்பப்பா, வயித்த என்னன்னு கலக்குது. நல்லா ஓடுங்க ரெண்டு பேரும். ஏ சின்ன பொண்ணு, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? நின்னு சிரிச்சுக்கிட்டா இருக்க. என்னையவ அடிக்க நீ, உனக்கு எவ்வளவு தைரியம்? எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம அடிச்சீங்க? உங்களோட பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுட்டா. நீ உங்களால தான் எனக்கு வயித்த கலக்குச்சு. நீங்க தான் வேணும்னே நிறைய உரப்பு போட்டிருக்கீங்க. அம்மா, இப்ப அதுக்கு என்ன? அதுக்குன்னு என்னைய வந்து அடிப்பியா? உனக்கு எவ்வளவு திமிரு?